Sarah Auntie will be sharing the word of God. Mrs. Sarah Amritraj is the seventh child of Reverend K.S. Abraham of Tirunelveli Diocese and Echo Baby Field Secretary. She worked as a high school math teacher for 33 years. Currently, she is a homemaker, serving the Lord through various ministries in any way possible. We invite Sarah Auntie to share the word. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷமான இந்த மதர்ஸ் டே அன்று இந்த வருஷம் நாங்கள் குடும்பமாக உங்களோடு சேர்ந்து இதை கொண்டாடுவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவரை முதலாவது நான் துதிக்கிறேன். இரண்டாவதாக டிஜிசியினுடைய ஐயா அவர்களுக்கு, பாஸ்டர் ஐயாவுக்கும், கவுன்சில் மெம்பர்ஸுக்கும், விமென்ஸ் ஃபெலோஷிப் மெம்பர்ஸுக்கும் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதியில்லாத என்னை இந்த இடத்திலே கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் அவரை மீண்டும் ஒரு முறையாக துதிக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஈச் அண்ட் எவ்ரி மதர் ஹியர். நானும் ஒரு மதர் அண்ட் கிராண்ட் மதர். 2 பிள்ளைகள், 3 பேர் பிள்ளைகள். எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. தாய் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் கொடுத்த கிருபை. ஒரு எஜுகேஷன் இப்படி சொல்லுகிறார், மதர்ஹுட் இஸ் நாட் அ ஹாபி, இட் இஸ் அ காலிங். கர்த்தர் கொடுத்த அழைப்பு. இந்த அழைப்பு நமக்கு ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம உத்தமத்தோடும் உண்மையோடும் செய்து குடும்பத்தை கட்டி பாதுகாக்கும் போது பெரிய ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது மாதா. மாதான்னா அம்மா, தாய். அதே போல தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. தாய் அவ்வளவு அழகாக அதை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஏப்ரஹாம் லிங்கன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆல் தட் ஐ ஆம் ஆர் ஹோப் டு பி ஐ ஓ டு மை ஏஞ்சல் மதர். மதரை ஏஞ்சல்னு அவர் சொல்றாரு. இந்த மதர்ஸ் டேயை இது பண்ணது பிரசிடென்ட் வில்சன் 1914 இதை இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு வருஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் தினமும் நம்முடைய அம்மாவை நம்ம நினைக்கணும். அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, செய்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நாளை ஏற்படுத்துறது உண்மையிலே ரொம்ப நல்லது. இந்த நாளில் நம்ம அவங்களை நினச்சி அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அவர்கள் ரோல் மாடலாக நமக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாங்க, அதை நினச்சி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அடுத்தது இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா, ஒரு கோட், டு த வேர்ல்ட் யூ ஆர் அ மதர், பட் டு யுவர் ஃபேமிலி யூ ஆர் த வேர்ல்ட். உலகமே நீங்க தான், தாய் தான். இப்படி நிறைய கோட்ஸ் இருக்கு பைபிளுக்கு, வெளியில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல தேவனே தாயை பற்றி சொன்ன ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கு, பைபிள் கோட்ஸ். அது ஏசாயா 66:13. சிஸ்டர் இப்ப கூட பிரேயர்ல சொன்னாங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் தேற்றுவதுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய தாய்மார் இருக்கிறோம், ஃபாதர்ஸுக்கும் தெரியும். அதாவது அந்த பிள்ளை அழுதுச்சுன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அது எதுக்கு அழுதுன்றது அந்த தாய்க்கு தெரியும். அந்த முகத்துல அந்த அழுகிற பாவனையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது பசிக்கு அழுதா, இல்லை வேற ஏதாவது காரணமா, சிக்னஸா, வேற டிஸ்டர்பன்ஸா, எதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய காரியத்தை செய்வாங்க. ஸோ தாய் தேற்றுவது என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஸோ தாயை உருவகப்படுத்தி தன்னை சொல்றார் ஜீசஸ். ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஸோ அந்த பாட்டை நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று பாடலான்னு நினைக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அதை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில நிமிடங்கள் நாம் சைலண்டா கொஞ்சம் ப்ரேயர் பண்ண போறோம். அவரவர் அவர்களுடைய தாயை நினைத்து கொள்ளுங்க. சிலர் கடவுளுடைய பாதத்தில் போய் சேர்ந்துருக்கலாம், சிலர் பக்கத்தில் இருக்கலாம் தாய், சிலர் வேற கண்ட்ரியில இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அந்த தாயை நினைத்து, நமக்கு 10 மாதம் நம்ம சுமந்து பெற்றெடுத்தார்கள், நமக்கு செய்த எல்லா கடமைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி நம்ம சிறு ஜெபத்தை ஏறெடுத்து அதன் பின்னால் எல்லாரும் எழுந்துட்டு மாட்டோம்.
நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த விசேஷித்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இது எங்களுக்கு ஈவாக தந்த எங்கள் தாய்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் எங்களுக்காக அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்காகவும் துதிக்கிறோம். எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களை நீர் வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த தருகிற இப்பொழுதும் கற்றுத்தருகிற நல்ல மாதிரியை நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயாக எங்களை படைத்தது உடைய கிருபை, ஒரு அழைப்பு சுவாமி, ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறீர். அருமையான குடும்பம், ஈவாக தந்த பிள்ளைகள், அன்பான கணவர், எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கேட்க போகிற உடைய வார்த்தைகளை ஆவியானவரே எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தித்தார். அடிமையான என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன பைபிள் பீஸ் ஜென்ஸ் நீங்க பதில் சொல்லலாம், தாய்மார்க்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஜீவன் எல்லோருக்கெல்லாம் தாயார், மதர் ஆஃப் ஆல் லிவிங். அடுத்தது ஜாதிகளுக்கு தாயார், மதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், சாராள். நன்றி. அடுத்தது நீ கோடா கோடியாய் பெருகுவாயா என்று வாழ்த்தினாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன டிரான்ஸ்லேஷன்னா, மதர் ஆஃப் thousands and 10,000s. Who is that? ரெபேக்கா. இஸ்ரவேலின் தாய் யார்? இவ வந்து ஒரு தீர்க்கதரிசி, முதல் பெண் நியாயாதிபதி. தெபோரா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கு. அடுத்தது மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் பிள்ளையை கேட்டு பெற்றுக்கொண்டார், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்தது தன் வாழ்க்கையே பணயமாக வைத்து திறப்பிலே நின்று தன் ஜனங்களுக்காக மன்றாடி விடுதலை வாங்கி தந்த பெண் எஸ்தர். அருமையான ஒரு சகோதரி எஸ்தர். தன் மகன் இறந்து போனாலும் பிள்ளை சுகந்தான் என்று விசுவாச அறிக்கை செய்து பின் பிள்ளையை உயிரோடு பெற்ற தாயார் சுனேமியா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்து பெற்ற தாய் மரியாள், இயேசுவின் தாய். பாடமாக வாசிக்க கேட்டோம். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்து பெற்றவள் மரியாள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதிரால் உண்டாயிற்று. தீர்க்கதரிசியின் தலையை ஒரு தாரத்திலே எனக்கு தாரும் என்று மகளை ஏவி விட்ட ஒரு கெட்ட தாய் ஏரோதியாள், பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது எதை ஓமானமாக வைத்து தங்கள் ஜீவனையே கொடுக்க மனதாயிருந்தோம் என்கிறார். தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 7ஆம் 8ஆம் வசனங்கள். அதாவது பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல எங்களுடைய ஜீவனையே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்றாரு. தாயை ஓமானப்படுத்தி சொல்றாரு. அடுத்தது மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டிக்குள்ளும் பின்பு உன் தாய்க்குள்ளே இருந்தது, உனக்குள்ளும் அது நிலைத்திருக்கிறதுன்னு தீமோத்தேயிட்ட பவுல் சொல்றாரு. தாய் பேர் என்ன, பாட்டி பேர் என்ன? பாட்டி வந்து 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லோவிசாள் பாட்டி, அம்மா வந்து ஐனிகேயா. சரி, நம்ம பைபிள்ல நிறைய தாய்மார் பற்றி பார்த்துட்டோம். விசேஷமா எஸ்தர், ரூத், நிறைய பேர் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து மரியாள், அதாவது இயேசுவினுடைய தாயுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் சொல்லிட்டு குணசாலியான ஸ்திரீ அவளை பற்றி கொஞ்சம் வந்த நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அவளிடமிருந்துன்றதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
அது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம். இங்கே வேணா அதை எடுத்து வச்சுக்கிடுங்க பைபிளில். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருக்கு. அவளுடைய முதல் இது என்னன்னா, முதல்ல தேவதூதன் வந்து அவளை வந்து வாழ்த்தும் போது கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்றாரு. மரியான்னு சொன்னாலே ஒரு மீனிங் என்னன்னா கிருபை, கிரேஸ். ஒன் ஆஃப் த மீனிங் ஆஃப் த நேம் மரியாள், மேரி, கிரேஸ். அப்போ கிருபை பெற்றவளே வாழ்கனா யார் கிருபை பெற்றவங்க? அதான் நான் டீச்சராக இருக்கேன், கொஞ்சம் கேள்வி மாதிரி கேட்குறேன் சார். கிருபை பெற்றவங்க யார்? கடவுள் கர்த்தர் வந்து யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பைபிள் அது 3 இடத்துல வருது. 1 பேதுரு 5:5, நீதிமொழிகள் 3:34, அடுத்தது யாக்கோபு 4:6. ஒரே இந்த சென்டென்ஸ் வந்து 3 இடத்துல பைபிள் வருது. அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ அந்த மரியாளுக்கு என்ன கிடைச்சது? கிருபை. ஸோ கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்றாரு. தேவன் உன்னோடு இருக்கிறார். இது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்க வேணா அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க பைபிள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப எல்லா தாய்மார்களையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல அந்த எருசலேம்ல எல்லா வெர்ஜின்ஸும் கன்னிகைகளும் மேசியா தான் வயிற்றுல பிறப்பாரான்னு எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனா கிடைச்ச கிருபை யாருக்குதான்? மரியாள். ஸோ அதனால தான் அந்த தேவதூதன் என்ன சொல்லி வாழ்க்கிறாரு? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸோ இயேசுனுடைய தாயை சுமக்க அந்த பாக்கியம் அந்த தாய்க்கு கிடைச்சது மரியாள். ஸோ அடுத்தது அது வந்து அவளுடைய தாழ்மை. அவள் ரொம்ப தாழ்மை. உடனே அவன் என்ன சொல்றான்னா, தாழ்மையா இருந்ததுனால அவர் கிருபை அளித்தார். அடுத்தது அவளே அந்த பாட்டுல சொல்லுவாள் 48ஆம் வசனத்துல, தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஸோ தாழ்மை உள்ளவர்களே அவர் உயர்த்துகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதெல்லாம் நம்ம பைபிள்ல பார்க்குறோம். ஸோ அவள் தாழ்மை தான் முதல் குணாதிசயம். அடுத்தது 2வது வந்து என்னன்னா, உடனே என்ன சொல்றா தேவதூதன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி ஆகும், புருஷன் அரியணை எல்லாம் சொல்றா. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், அதனால எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ பசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்திலே பிறக்கிறது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்ற பிறகு அவ உடனே என்ன சொல்றான்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அப்படின்னா என்ன? தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்ணிடுறான். அவ அப்படியே ஒப்பு கொடுக்குறான், விசுவாசிக்கிறான். அதுக்கப்புறம் அவ ஒரு கேள்வியும் என்ன செய்யல, கேட்கல. ஒரு கன்னிகை தான் நற்போதியாவான்னு சொல்றாரு. ஆனால் அந்த பயம், முதல்ல ஒரு பயம் வந்தது. அவர் பயப்படாதே சொல்லி இவ்வளோலாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிப்பு. ஸோ முதல்ல பார்த்தது தாழ்மை, 2வது அர்ப்பணிப்பு. தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவள் வந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறாள். அதுக்கப்புறம் அவள் நமக்கு தெரியும், எலிசபெத்தை போய் அவள் போய் வாழ்த்தும் போது அவள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால, மரியாதை அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவள் வாழ்த்தும் போது அந்த பிள்ளையே என்ன செய்துச்சு, துள்ளிட்டுன்னு வாசிக்கிறோம். அவளுமே என்ன சொல்றா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்புறம் அந்த அவளுடைய பாடல் எல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக அவளுடைய அடுத்த குணம் என்னன்னா, அந்த மரியாள் வந்து தேவதூதன் முதல்ல சொல்லும் போது என்ன செய்யறான்னா, அதை சிந்திக்கிறான். நிறைய இடங்கள்ல பைபிள் நம்ம பார்க்கலாம். இதே லூக்கால 3 இடங்கள்ல வருது. அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் அவன் என்ன செய்வான்னா சிந்திக்கிறான், மனசுலேயே வச்சு சிந்திக்கிறது. யூஸ்வலா வந்து பெண்களுக்கு அந்த குணம் கிடையாது. உட்கார்ந்து தனிமையில யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்திருவோம், கட 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 கடன் மற்றவங்கள்ட்ட பேசி சொல்லிடுவான். ஆனால் மரியாளுடைய கேரக்டர் என்னன்னா, என்ன ஒரு காரியத்தையும் அவன் என்ன செய்யறான், சிந்திக்கிறான். இது ஒரு சிந்திப்பு. வந்து வசனம் வந்து முதல்ல வந்து சிந்திப்பு வந்து 29ஆம் வசனத்துல இருக்கு. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஸோ மரியாள் தேவதூதன் வந்து வாழ்த்தும் போது இது எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு முதல்ல ஒரு சிந்திக்கிறான். அடுத்தது வந்து என்ன எதில் வருதுனாக்க, மேய்ப்பர்களுக்கு வந்து தேவதூதன் தரிசனமாகி இப்படியாக ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி, உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதாகன்னு சொல்லி அவங்க வந்து வணங்குறாங்க. வணங்கினதுக்கு அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் வணங்கிட்டு மேய்ப்பர் தான் ஃபர்ஸ்ட் காஸ்பல் ஒர்க் பண்றாங்க. பைபிள்ல ஃபர்ஸ்ட் மிஷினரி யாருதான், மேய்ப்பர்கள். அவங்க தான் போய் வெளியில போய் பிரசித்தம் பண்றாங்க. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மரியாதை என்ன செய்யறாங்க, தன்னுடைய இருதயத்திலே வைத்து
சிந்தனை பண்ணினாள். 19ஆம் வசனம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். திரும்பமாக சிந்திக்கிறாள். முதல்ல தேவதூதன் வாழ்த்தும் போது சிந்திக்கிறாள். இப்போ அதாவது யார்கிட்டையும் ரொம்ப ஷேர் பண்ணாம தான் மனசுலேயே வச்சு அதை சிந்திச்சு இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தன்னை அப்படி ஏன்னா ஏற்கனவே அவன் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டான். ஸோ கர்த்தர் தனக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஸோ வந்து நமக்கு பைபிள் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம சில நேரங்கள்லாம் பிரச்சனைகள் பாடுகள் குடும்பங்கள்லையோ நமக்கு வரும்போது நம்ம பேசுறதை விட கொஞ்சம் மௌன சாதித்து அமைதலாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஈஸியாக சால்வ் ஆகும். அந்த அமைதலாக இருக்கிறத சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, தேவனோடு நம்ம ஐக்கியம் கொண்டு அவர்கிட்ட ஜெபிச்சு அந்த சைலண்டாக நம்ம இருக்கும்போது கட்டாயம் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். மூணாவது சிந்தனை வந்து அதே 2ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். அதாவது அவங்க 12 வயதுல தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவர் வந்து அப்பா அம்மா கூட திரும்ப வரல. திரும்ப அவங்க 2 நாள் பிரயாணம் போய்விட்டு திரும்ப வந்து பார்க்க வரும்போது அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்து வினாவும் அவர்கள் சொல்வதை கேட்கவும் அவர் பார்க்குறாங்க பேரண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது அந்த மரியாதை சொல்றா, மகனே நானும் அப்பாவும் விசாரத்தோடு தேடி வந்தோமே, நீ இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் என் பிதாவுப்படுத்த காரியங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சங்கதியையும் என்ன செய்கிறார், இந்த சங்கதிகளை எல்லாம் 31ஆம் வசனம், அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அடுத்தது வந்து இந்த சிமியோன் வந்து அவரை 8 நாளில் விருத்த சேதனம் பண்ண வரும்போது சிமியோன்ற ஒரு தேவனுடைய மனிதன் இவரை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது மரியாதை பார்த்து என்ன சொல்றாரு, உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் உருகி போகும். ஸோ இதே வார்த்தையை உலக பிரகாரமாக நம்மகிட்ட யாராவது பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, அவங்க ஆத்மா ஒரு பட்டையை உருகி போகணும் என்ன அர்த்தம், ஏதோ ஒரு துர்ச்செய்தி நடக்க போகுது பிள்ளைக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கேட்டு கூட அவன் என்ன செய்யலை, கொஞ்சம் கூட மனம் கலங்கலை. ஸோ அவளுடைய எல்லாவற்றையும் அவள் அமைதலாக இருந்து அந்த மகன் வந்து பிதாவுப்படுத்த காரியத்தில் நான் இருக்கிறவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது கூட மகன் மேலேயும் கோபப்படலை. எல்லா காரியத்தையும் மனதில் வைத்து அவள் அமர்ந்திருந்து சிந்தனை பண்ணினாள். அது ஒரு குவாலிட்டி அவள்கிட்ட. அதாவது எல்லாத்தையும் அவள் என்ன செய்யறான்னா சகிக்கிறாள், மௌன சாதித்து சகித்து அவள் செய்கிறாள். அடுத்தது வந்து அதை நம்ம இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஸோ இப்படியா இந்த காரியங்கள் எல்லாம் அந்த மரியாதை ஒவ்வொரு காரியத்தையும் அவன் வந்து தாங்கி சகித்து அவன் வந்து பொறாமப்படலை, யாருமே பெருமையும் படலை. அதாவது கர்த்தர் வந்து தான் வயிற்றில் பிறந்தா கூட ஒரு தேவனுடைய குமாரன்னு சொல்லி எந்த யார்கிட்டையுமே அவன் பெருமைப்பட்ட மாதிரியும் நமக்கு தெரியல. ஸோ அந்த 13ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த குவாலிட்டிஸ் அவ்வளோ அப்படியே மரியாதை வந்து நம்மளும் அதை வந்து என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணும்போது நம்ம குடும்பங்கள் நல்லபடியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு காரியம் சொல்லணும்னா, அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் கூட அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க தாய். அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே, அம்மா கூட சொல்ல மாட்டேங்கிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த நேரம் கூட அந்த அம்மா என்ன செய்யறாரு, ஒரு வருத்தமோ கோபமோ படலை, அப்பவும் அமைதலா இருந்து அந்த டிசைபிள்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கட்டாயம் தான் மகன் ஒரு அற்புதம் செய்ய போறாரு, அதை விசுவாசிச்சு அவங்க என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. இந்த இடத்துலயே அந்த அம்மா சகிச்சாங்க, கோவப்படலை. எல்லா வகையிலையும் ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. அதாவது அது என்ன அர்த்தம்னா, நம்ம உலகப்புறாமல் ஏதாவது நம்ம பிள்ளைகிட்ட சொன்னோம்னா, நம்மளை திட்டினா ஏன்டா இப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுறாமா நம்ம திட்டுவோம். ஆனால் அந்த அம்மா பதிலே பேசல, எனக்கும் உனக்குன்னா என் வேலை வரலன்னா உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருன்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் அந்த அம்மா அதையும் சகிச்சாங்க, எல்லா காரியத்தையும் சகிச்சாங்க. ஸோ இப்படியாக அவள் பொறுமையாக இருந்தால், எல்லாவற்றையும் தாங்கி சகிச்சாள். இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31-35. அதாவது இந்த மரியாளும் அவருடைய சகோதரரும் உங்களை தேடி வராங்க. ஜீசஸை தேடி வரும்போது அவங்க என்ன சொல்றாரு, இந்த தாய் சகோதரரும் உங்களை தேடுறாங்கன்னு சீஷர்கள் சொல்லும்போது, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாய், எனக்கு சகோதரர். ஸோ இந்த இடத்துல கூட அந்த தாயை திரும்பமாக ஒன்றும் என்ன செய்யல, பேசல, அமைதியாக அதை கேட்டுட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஸோ இப்படியாக அந்த மகன் செல்லுகிற இடமெல்லாம் சென்று
போய் பார்த்து எல்லா காரியத்தையும் செய்தாங்க. கடைசியாக அந்த கல்வாரி மலை கூட அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அங்கே போனாங்க. இதில் நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு சீன் வரும், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த ஜீசஸ் வந்து அந்த சிலுவையை சுமந்து போகும்போது 2-3 இடத்துல கீழே விழுவார். ஒரு இடத்துல விழும்போது அந்த அம்மா அப்படியே முகத்தை பார்த்தா அந்த டைரக்ஷன் அப்படியே நல்லா இருக்கும், டச்சிங்காக. அப்படியே போய் பிடிக்க போகலான்ற மாதிரி அப்படியே போகிற மாதிரி காட்டுவாங்க. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன வரும், அந்த ஜீசஸ் சின்ன பையனாக ஓடும்போது விழுந்தா அந்த தாய் ஓடி போய் தூக்குற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு அன்பு, அந்த தாயுடைய அன்பு. அடுத்தது அந்த இறந்து சிலுவையிலிருந்து இறக்குற பிறகு கூட அப்போதான் அந்த மடியில் வச்சு அப்படியே பார்த்து அழுகிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ இதெல்லாமே அந்த அம்மாவுடைய மரியாளுடைய தியாகமான அன்பு. அடுத்தது கடைசியாக அவளுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா ஜெபம். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதாவது இயேசு பரமேறி வாரத்துக்கு சென்ற பிறகு அவங்க மேல் வீட்டறையில 120 பேர் கூடுறாங்க. அதில் இயேசுவின் தாய் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர் 1:14 மேல் வீட்டறையில சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுவின் தாயும் அங்கேயே இருந்தாள். அப்புறம் சகோதரர், ஜீசஸுடைய சகோதரர், அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ இந்த தாய்க்கு ஒரு என்ன குவாலிட்டி இருந்தது, ஜெபிக்கிற ஒரு குவாலிட்டி. ஸோ விசேஷமாக தாயினுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜான் வெஸ்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட பிறந்தவங்க அவங்க மொத்தம் 17 பேர். அந்த தாய் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபிப்பாங்க. பகல்ல அவ்வளோ வேலையை செய்துட்டு 17 பிள்ளைங்கன்னா அந்த காலத்தில் வசதிகள் வாய்ப்புலாம் இருந்திருக்காரு. எல்லாருடைய துணிகள் துவைக்கணும், குக் பண்ணணும், அவ்வளோ காரியங்கள் செய்து ஒவ்வொரு பிள்ளை பேரை சொல்லி 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 ஜெபிப்பாங்க மத்தியான வேலையில. நைட்டு பிள்ளைங்க தூங்குற பிறகு ஒவ்வொரு பிள்ளை தலையிலையும் கை வச்சு 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 ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் ஜான் வெஸ்லியுடைய தாய். அந்த 17 பிள்ளைங்களும் அதில் பாதி பேர் மிஷினரி, பாதி பேர் ஊழியக்காரர், அப்படி மாறி இருக்கிறாங்க. ஸோ அந்த தாயினுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை. இதனால தகப்பனார் ஜெபிக்க கூடாதுன்னு கிடையாது, அவங்களுக்கும் முக்கியம் இருக்கு, பொறுப்பு உண்டு. இன்னைக்கு மதர்ஸ் டே இருக்கிறதுனால நான் இவங்களை இது பண்ணி சொல்கிறேன், ஹைலைட் பண்ணி. மற்றபடி 2 பேருக்கு அந்த பொறுப்பு உண்டு. ஸோ ஜான் வெஸ்லி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இதே ஏப்ரஹாம் லிங்கன் இன்னொரு இது தாயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, I remember my mother's prayers and they have always followed me. They have clung to me all my life. ஏப்ரஹாம் லிங்கனை கூட நிறைய நான் புதுசில் வாசித்துருக்கிறேன். அந்த அம்மாவுடைய ஜெபம் தான் அவருக்கு, தாயுடைய ஜெபம். ஸோ தாய் ஜெபிக்கும் போது பிள்ளைங்க நிச்சயமாக நல்லபடியாக தான் வருவாங்க. பிள்ளைகளை நல்லபடியாக நம்ம வளர்க்க முடியும். அது நம்ம ஜெபிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணும். நம்ம வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறத நம்ம ஒரு ரோல் மாடலாக இருந்தோம்னா கட்டாயம் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது இதுதான் மரியாதை பற்றி பார்த்தது. அவளுடைய தாழ்மை, அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய சகிப்புத்தன்மை, அன்பு, முக்கியமாக ஜெபம். இந்த காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தி உள்ள ஸ்திரீ. நீதிமொழிகளை சாலமோனுடைய புத்தி உள்ள ஸ்திரீ வந்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இதுல இந்த வீட்டை கட்டுகிறாள், அந்த வீடுன்னா இதுல என்ன வருது, ஹவுஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஹோம். ஆனா முக்கியமா இதுல நம்ம எடுத்துக்கிட வேண்டியது என்னன்னா ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலியை கட்டுவது வந்து யார் கையில, பெண்கள் கையில. புத்தி உள்ள புருஷன் அப்படின்னு சொல்லலை, புத்தி உள்ள ஸ்திரீ. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கோஸ் டு மதர் அண்ட் லேடி. ஸோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அதை சரியா புத்தியோட புத்தின்னா என்ன, விஸ்டம் கூட ஆர்டினரி விஸ்டம் கிடையாது, ஹெவன்லி விஸ்டம். கடவுள்கிட்ட கேட்டு நம்ம இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று நீதிமொழிகள் 24:3 வசனம் சொல்லுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். ஸோ வீடு கட்டுறதுன்னா ஃபேமிலியை கட்டுறது எதில் தான், ஞானத்தில், விஸ்டத்தில். ஸோ அந்த ஞானத்தை ஒரு ஸ்திரீ பெற்றிருந்தான்னா கட்டாயம் வீட்டை நல்லபடியாக என்ன செய்வா, கட்டுவா. அவளுடைய கையில தான் இருக்குது. அடுத்தது விவேகம், அதை நிலைநிறுத்தும். விவேகம்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரெண்டும் தான் நமக்கு ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம், விசேஷமாக மதர்ஸ். ஸோ அதையும் நம்ம பார்த்துருந்தோம்.
ஸோ நம்ம வந்து வயசாக இருக்கணும், கடவுள்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். நமக்கு யாக்கோபில் வாசிக்கிறோம், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கும்போது கட்டாயம் அவர் நமக்கு தருவார். ஸோ ஞானத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வீட்டை கட்டும்போது கட்டாயம் நமக்கு வீடு நல்லபடியாக கட்டப்படும். நெக்ஸ்ட் வந்து குணசாலியான ஸ்திரீ. இந்த பாடம் வாசித்ததை நம்ம கேட்டோம், அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீதிமொழிகள் 32 இதோட நான் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 31 நிறைய இருக்கிறதுல நம்ம அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். 10ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் இல்லை, நான் பின்னால் இருந்து வரேன். முதல்ல எப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் தான் முதல் பாயிண்ட். ஸோ கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு ஸ்திரீக்கோ ஒரு மதருக்கோ உமனுக்கோ இருந்தால் கட்டாயம் எல்லாராலையும் அவன் ப்ரைஸ் பண்ணப்படுவா. ஒரு டிஃபரன்ஸ் தெரியும், அந்த தாய்க்கும் மற்ற தாய்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கிடவது. 31ஆம் வசனம். அதாவது அவன் என்ன, அவளுடைய ஆக்டிவிட்டி, அவன் என்ன செய்யறாளோ அதை வச்சுதான் அவளுக்கு பிரைஸ், அவள் பிளஸர். அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னா, தன் வாயை 26ஆம் வசனம், தன் வாயை, இதுலயே அந்த ஞானம் வருது பாருங்க. புத்தி உள்ள ஸ்திரீக்கு நம்ம ஞானம் பார்த்தோம். குணசாலியான ஸ்திரீ, ஆக்சுவலா குணசாலியான ஸ்திரீன்னா லேடி வித் அ நோபல் கேரக்டர் அப்படின்னு இருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. இல்லைன்னா நம்ம இங்கே பார்க்குற மாதிரி வெர்ச்சுவஸ் உமன், குணசாலியான ஸ்திரீ. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஸோ அவள் வாயில் அவள் பேசினான்னா என்னதான் வருது? ஞானம் தான். அதான் வரணும். புலம்பக்கூடாது, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதை தாங்கிறதுக்கு ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? வெள்ளனை கேட்கணும். அதனால நம்ம வாயில என்னதான் இருக்கணும்? ஞானம். அடுத்தது தயையுள்ள போதகம், அதாவது கவுன்சிலிங், நல்ல பெஸ்ட் அட்வைஸ் கவுன்சிலிங் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? இந்த குணசாலியான ஸ்திரீகிட்ட தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கும், ஏன் நம்ம கணவருக்கு கூட சில நேரங்களில் நம்ம ஆலோசனை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சில நேரங்களில் டென்ஷன்ல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது நம்ம தான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ஆனால் தயையுள்ள போதகம். ஸோ இதெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு அவளை பற்றி இன்னொரு பாயிண்ட், ஹார்ட் ஒர்க்கர். அவள் வந்து எவ்வளோ வேலை செய்யறான்றதை பார்க்க, நம்ம ஒன்னோட பார்க்க டைம் இல்லை. அவள் காலையிலேயே எழுப்புறா, ராத்திரி லேட்டாக தூங்குறா. அவ்வளோ வேலையும் செய்கிற மாதிரி அதில் போட்டு அவளே ராட்டினத்தில் என்ன செய்யறா? நூறுக்குறா. அப்போ அதில் இருந்து தான் அந்த துணி நெய்து செய்வாங்களோ என்னமோ நமக்கு தெரியல அந்த காலத்தில். ஸோ அவ்வளோ வேலை செய்கிறா, வேலைக்காரிக்கு படி கலக்கிறா, வயலை வாங்குறா. அடுத்தது அது லேட்டாக தூங்கி முந்தி எழுதுறா, அதான் தாய். அது இன்னொரு வசனம் இருக்கு, அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல். 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். அதாவது லேசினஸ் கிடையாது, ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறா. தன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் என்னென்ன எப்படி செய்யணும்ன்றத கண்ணோக்கம். ஜென்ஸுக்கும் அந்த இது உண்டு, பொறுப்பு. ஆனாலும் இதுல நம்ம பார்க்கறது குணசாலியான ஸ்திரீ. ஏன்னா ஸ்திரீ தான் நமக்கு மெயின். அவள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா காரியமும் என்ன ஆயிடும்? நல்லா வந்துடும் குடும்பத்துல. அடுத்தபடியாக அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அது வந்து 11ஆம் வசனம். அதாவது அவன் வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அந்த ஸ்திரீட்ட வைக்கிறான், தான் ஒய்ஃப்ட. அப்படின்னா அவன் நம்பத்தக்கவன், எல்லா காரியத்தையும் உண்மையும் உத்தமமுமாக செய்கிற ஒரு பெண்மணி. அதனால அவன் ஃபுல்லா அவளை முழுசுமா நம்பி அவள் கையில எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறான். அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறான். அடுத்த வசனம். ஸோ நன்மையைத்தான் செய்யறான், தீமையை செய்கிறான். அடுத்தபடியாக தர்மம் செய்யலாம். அந்த வசனம் வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 20ஆம் வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். இது கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். கஷ்டப்படுறவர்களுக்கு, புவர் பீப்புளுக்கு, நீடி பீப்புளுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். இது ஸ்பெஷலாக நம்ம மதர்ஸ் பண்ண வேண்டிய காரியம். நம்ம வந்து தர்மம் செய்யணும், அதை அவள் செய்கிறா. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், சாட்சியின் வாழ்க்கை அவள்கிட்ட இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து அவள் பிள்ளைகள் எழுப்பி 28, 29 அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பாக்கியவதினா பிளஸர். பிள்ளைங்க அவளை சாட்சி கொடுக்குறாங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு? புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, ஆனால் நீ அவங்க எல்லாற்றிலும் எப்படிப்பட்டவள்? மேம்பட்டவள். யூ எக்ஸல் அமங் தம்.
நீ தான் பெரிய ஆள், எல்லாத்துலேயும் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாட்சி வந்து முதல்ல நமக்கு எங்கே வரணும்? வீட்டில் தான் வரணும். அதாவது வீட்டில் சில நேரம் வெளியில் நல்லா இருக்கும், எல்லாரும் நான் குறை சொல்லலை, பொதுவாக வெளியில் நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம், பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம், நல்ல உதவி செய்வோம், நல்லவங்க போல இருக்கலாம். வீட்டுக்கு வந்தாலும் நம்ம உண்மையான குணம் தெரியும். ஸோ இந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் நம்மளை சாட்சி, பாக்கியவதி நீ குணசாலி சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலே நம்ம கர்த்தருடைய பிள்ளை தான். ஸோ அதை நம்ம காத்துக்கொள்ளணும் அந்த வார்த்தையை. சரிதானா? ஸோ இந்த பாயிண்ட் குணசாலிட்டு 6 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போய் திரும்ப எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இப்போ ஜென்ஸுன்னு வரல, குடும்பம்னு அதிலே ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா அந்த ஒய்ஃபை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அப்படி கிடையாது, அவங்களுக்கும் உண்டு. ஸோ அதில் வந்து நம்ம பிளஸ்ஸர்னு சொல்லி நம்ம பைபிளில் பாக்கியவான் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நான் அதில் வெறும் 3 பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். அது சங்கீதங்கள்ல முதல் சங்கீதம் 1 இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Who is blessed? கடவுளுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளைங்களும் அதை பார்ப்பாங்க. கட்டாயம் அவங்களும் என்ன செய்வாங்க? பைபிள் வாசிப்பாங்க. பைபிள் வாசிக்கிறது பெருசு இல்லை, இந்த கேலண்டரில் வசனத்தை பார்த்துட்டு ஓடுறது அதெல்லாம் இல்லை. உட்கார்ந்து தியானிக்கணும். 1 வசனமோ 2 வசனமோ நம்ம வாசிக்கிற வசனத்தில் ஆவியானவரே எங்களோட பேசுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். வாசிக்கணும். கட்டாயம் ஒரு 10 வசனம் வாசித்தோம்னா 1 வசனம் நம்மளோட கட்டாயம் பேசும். நம்ம உண்மையாக உட்கார்ந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா 1 வசனம் கட்டாயம் நம்மளை பேசும், 1-2. அந்த வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க, மெமரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வருதுன்னு இருக்கு. அந்த நேரத்தில் நமக்கே ஒருவேளை மேபி கண்ணு தெரியாமல் போயிடலாம் ஓல்ட் ஏஜில். ஸோ வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்ல வேலை. பண்ணிட்டோம்னா நம்ம மனசில் அது இருக்கும். இந்த நீதிமொழிகளில் நிறைய இடங்கள்ல வருது. நீங்கள் நிலைக்காரர்களில் போடுங்க, வாசல்களில் போடுங்க, மனதில் இது பண்ணிக்கிடுங்கலாம் இருக்குது. அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதை வந்து நமக்கு சில நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் சோர்ந்து போகும். அந்த நேரத்தில் கட்டாயம் அதுக்கேற்ற வசனத்தை ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இது என்னுடைய அனுபவம். ஸோ அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும்போது கட்டாயம் அந்த சோர்வு எடுக்கப்பட்டு போகும். நம்ம வந்து மற்றவங்களை போல அழுது புலம்ப மாட்டோம். கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கணும். நல்ல வசனத்தின் மேலே தியானிக்கணும். வாசிக்கிறது பெருசு இல்லை, அதை உட்கார்ந்து தியானிக்கணும். 5 வசனம் வாசித்தா கூட அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தியானிச்சு அதில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார், ஆவியானவர் என்ன பேசுகிறார், அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. ஸோ அவன் எப்படி இருப்பான்னா, அவன் பிளஸ்ஸர்னு சொல்லியிருக்கு. என்ன பிளஸ்ஸிங் அவனுக்கு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இல்லை? அவன் என்ன செய்யறானோ அது நடக்கும், வாய்க்கும். அவன் மனசுல என்ன விரும்பிட்டு அந்த காரியத்தை செய்யறானோ. ஏன்னு சொன்னா அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறான். அதனால கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்யறார். இது முதல் பிளஸ்ஸிங். 2வது சங்கீதம் 112. இந்த 112ஆம் சங்கீதம், இந்த 1ஆம் சங்கீதம், இன்னொன்று 128. இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. 112ஆம் சங்கீதம் இது ஆக்சுவலாக ஃபேமிலி பிளஸ்ஸிங்னு சொல்லலாம் அந்த சங்கீதத்தை. அதில் என்ன கொடுத்துருக்கு பாக்கியம்? பிளஸ் ஹூ இஸ் பிளஸ்ஸட்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவருடைய கட்டளையில நம்ம பிரியமாக இருந்தோம்னா நம்ம பிளஸ்ஸட். ஸோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பின்னால் வருது. அதில் முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய சந்ததி பலத்திற்கு. அதாவது கர்த்தர் வந்து நம்முடைய சந்ததியை தலைமுறையாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், பலத்திற்கு செய்வார். செம்மையானவர்களின் வம்சமும் சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது ஒரு ஃபைனான்சியல் பிளஸிங் கொடுக்குறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் அடுத்ததுல 2வது பாகம், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் கட்டாயம் எப்படிப்பட்டவனாக தான் இருப்பான்? இரக்கமுள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். அடுத்தது கடன் கொடுக்குறான். அதாவது நமக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பார். அப்போ அவன் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். துர்ச்செய்தி 7ஆம் வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான்.
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கு ஏதோ ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம கேள்விப்படுவோம். சரியா நம்ம நினைக்கிறபடி நடக்கலை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசு என்ன செய்யும்? ரொம்ப பாடுபடும். ஸோ அந்த மாதிரி செய்தியை கேட்கும் போது அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டான். அவன் கர்த்தரை நம்பி, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற அவன் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற அந்த பிளஸட் மேன் வந்து இந்த மாதிரி காரியம் அவனுக்கு நேரிடும் போது அவன் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான். ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம உடனே நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடவுளோடு நம்ம நடந்து நமக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் நெருக்கமாக ஆக ஆக இந்த காரியங்கள் நமக்கு வீட்டில் பிரச்சனைகள் போராட்டங்கள் புயல் போல வரும். எல்லாருக்கும் உண்டு, பாடு பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதில் நம்ம இருதயம் திடனா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கணும். நீதிமொழிகள் இன்னொரு வசனம் கூட இருக்கு, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான்னு ஒரு வசனம். நீதிமொழிகள் 28 நினைக்கிறேன், 28:1. ஸோ அந்த மாதிரி நம்ம தைரியமா இருக்கிறது வந்து இந்த கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறதுனால. அடுத்தது வாரியைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு என்ன செய்யறாங்க? நிறைய இதுலையும் தர்மம் செய்யணும். ஸோ முக்கியமா இந்த எல்லா இடங்கள்லையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது தான் ரொம்ப முக்கியமா பைபிள்ல எல்லா இடங்கள்லையும் அதை நம்ம செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபிக்கணும், உதவி செய்யணும். அடுத்ததாக 128ஆம் சங்கீதம், அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம கல்யாணங்களே நமக்கு பாடுவாங்க. அதுலேயே அந்த பிளஸை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லா இடத்துலையும் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து தான் வருது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். அது இன்னொரு வசனம், ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் நமக்கு வேணுனாலுமே நம்ம கடவுளுக்கு தான் பயப்படணும், அப்போதான் ஞானம் கிடைக்கும். ஸோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதில் என்ன பாயிண்ட் நமக்கு வருதுன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாள். அந்த எருசலேமுக்கு கடவுள் கிருபை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போயிட்டு வந்தோம். அந்த வீடுகள்லாம் அப்படி மர அருகில் இருக்கும். ஆனால் எல்லா வீட்லையும் அந்த முன்னால அந்த வீடு, அந்த வராண்டா மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல கட்டாயம் திராட்சை செடி இருக்கும், அப்படியே தொங்கும் பழங்கள் அங்கே உள்ள வீடுகளில். அங்கே அந்த மண்ணுக்கோ அந்த இதுக்கோ அந்த செடிக்கு கடவுள் அந்த தேசத்தை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஸோ அதை தான் அங்கே எழுதியிருக்கு, உன் மனைவி உன் வீட்டவர்களே கனிதரும் திராட்சை செடி. அது எவ்வளோ பிரயோஜனம் மற்றவங்களுக்கு, அந்த பழங்கள் அவ்வளோ ருசியான ஒரு ரசம் கிடைக்குது நமக்கு. அடுத்தது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மரமும் அவ்வளோ விசேஷம், அந்த ஆலிவாய் எல்லாம் மெடிசினல் வேல்யூ அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ லாஸ்ட் வசனம் 6வது, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும். ஸோ தலைமுறையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரணும்னா தாய் நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கணும். அடுத்தது தாயும் தகப்பனுமாக, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து நம்ம கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம இருந்து இந்த குடும்பத்தை கட்டும்போது நம்ம ஹெவன் வந்து இங்கேயே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அதை நம்ம வீட்டுப்படலாம். கடைசியாக கடவுள் வந்து நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதாவது ஊழியக்காரங்க தான் ஜெபிக்கணும், அவங்களுக்கு தான் வல்லமை அபிஷேகம் இல்லை. நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டு நம்ம அபிஷேகித்து பெற்றோம்னா, அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான்னா நம்மளும் மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஏன் நம்ம பிள்ளைங்களுக்காக. அதை நான் ஜான் வெஸ்லியுடைய அம்மா சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்காக தலையில் நம்ம கை வச்சு என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கிறது எப்படின்னா, அந்த எண்ணாகமம், நான் லாஸ்ட் வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். இதை நம்ம பாஸ்டர்ஸ் வந்து சர்ச்சில் கடைசியாக சொல்கிற ஆசீர்வாதம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துலேருந்து 22லேருந்து 27. அதாவது கர்த்தர் மோசேட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆரோனோடும் இஸ்ரவேல் அவர் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதாவது இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிங்க. அதை முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 2வது, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். 3வது, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்க இப்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, நான் வந்து அந்த கடைசி வசனம் பாருங்க,
அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வாக்கு உண்மையானது. அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. என்ன சொல்றாரு? இதை சொல்லி நீ ஆசீர்வதிச்சா கட்டாயம் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஸோ இந்த வசனத்துல நம்ம பேரை போட்டுக்கலாம், நம்ம பிள்ளைங்க பேரை போட்டு நீங்க டெய்லி ஒரு இடம் தயவுசெய்து இதை சொல்லுங்க. இந்த வசனங்கள் அங்கே நாங்கள் ஒரு ஃபெலோஷிப் போயிட்டு இருக்கோம். அந்த சிஸ்டர் எல்லாருக்கும் இந்த வசனத்தை வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டார். ஸோ இப்படி நம்ம பிள்ளைங்க பேர் அதில் போட்டு பிள்ளைங்களுக்காகவும் நமக்காகவும் நம்முடைய கணவருக்காகவும் நமக்காகவும் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் அயலகத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பலிக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். ஆதியாகமத்தில் சொல்லிட்டு நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், நம்மெல்லாம் ஆட பிறந்தவர்கள். கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்துக்க. நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. ஸோ அந்த அதிகாரத்தோட நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கும் போது எல்லாருக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தை கட்டி ஆசீர்வாதமாக இருப்போம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த யாருக்கும் நன்றி. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனே, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றவரே, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கூறி சென்றவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களுடனே எப்பொழுதும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே எங்களுக்கு தந்தவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வணங்குகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. புத்தி உள்ள ஸ்திரீயை போல ஞானமாய் குடும்பத்தை கட்டி எழுப்ப கிருபைதான். குணசாலியான ஸ்திரீயை போல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வு எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் நண்பர் அயலகத்தார் மற்ற மக்களுக்கும் ஒரு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபைதான். சுவாமி, மீதியான நேரத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம்.